ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, வாழ்வில் நடப்பது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்று கவலை கொள்ளாதே. எதற்குமே ஒரு முடிவு உண்டு. என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவது கிடையாது. என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வைத்து செயல்படு. இந்த சூழ்நிலைகளையெல்லாம் விரைவில் நான் மாற்றுவேன். நீ ஏன் பயப்படுகிறாய்? தைரியமாக இரு. என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் பக்தர்களின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும். நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறு எங்கு இருக்க முடியும்? உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது வெறும் மாயை. அதுவே சுவர் போன்ற தடையாகும். அதை தகர்த்து எறி. வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள். சிலர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவத்தை உனக்கு பரிசளித்துள்ளார்கள் என்று நினை. அவர்கள் உன்னை காயப்படுத்தினால், உனக்கு துரோகம் செய்தார்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு. உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் என்று அர்த்தம். அந்த காலத்திலிருந்து யாரும் தப்புவது இல்லை. எல்லோரும் அது மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். நீயும் தலை நிமிர்ந்து இருக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் குழந்தையே. எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து துணிச்சலோடு தாண்டி செல்லும் மனது இதற்கு முன் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார். இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்கத் தொடங்கிவிட்டாய். இனிமேல் நீ சந்திக்கப் போகும் எல்லாமே வெற்றி கொண்ட நேர்முகம் மட்டும்தான். தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப் போகிறது. எதற்கும் வருந்தாதே. உன்னை அழுத்தும் அனைத்தையும் தூர எறிந்து நடை போடு. உன் வாழ்வில் நீ பார்த்த சில விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்பு தான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது. உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது குழந்தையே. உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது, ஏன் இந்த நிலை எனக்கு என்று நீ விடும் கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது. ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில் உன் பிடிவாத குணம் தெரிகிறது. அது என்றைக்கு மறைக்கிறதோ அன்று நீ உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதையும் நான் அறிவேன். ஏங்குதல், போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு. நான் உன்னுடனேயே இருப்பேன். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து நீ எங்கெங்கோ செல்கிறாய். நான் உனக்காகவே இருக்கிறேன் குழந்தையே. பாரத்தை என்மேல் சுமத்து. உனக்கு சாந்தி ஏற்படும். என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என் 4 கரங்களையும் கொடுத்து அவனை மேலே எழ செய்வேன். என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல நான் காப்பேன். என் திருவுருவம் யார் கண்களில் படுகிறதோ அவர்களுக்கு மிகப்பெரிய உதவி சரியான தருணத்தில் கிடைக்கும். மனதில் ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கிறாயே, அது கண்டிப்பாக நடக்கும். அதற்கு தாமதமானாலும் தட்டி போகாது. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்கள். வேண்டியவர், வேண்டாதவர், தெரிந்தவர், தெரியாதவர் என்று யாரும் இல்லை. உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உன் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே. அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்துவிட்டாய். உன் கண்ணீர், துக்கமெல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்து இருக்கிறாய். நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன். தைரியமாக நம்பிக்கையோடு நட. நிச்சயம் வெற்றி உனது. உன் மனம் படும் வேதனையிலிருந்து விரைவில் தங்க ஜரிகை கொண்ட வாழ்வில் நீ நுழைய இருக்கிறாய். நான் அனைத்தையும் கவனித்து வருகிறேன். என் கண்களிலிருந்து எது தப்ப முடியும்? ஆனால் உன் தவறுகளை நான் கனிவோடு மன்னிக்கின்றேன். ஆரம்ப காலம் முதல் நீ என் மீது உண்மையான அன்பு வைத்து என்னை உன் குழந்தை போல பாவித்ததை நான் மறந்து போகவில்லை. உன் மீது நான் எப்போதும் பரிவோடு இருக்கின்றேன். நீ என்றைக்கோ முன்னேறி வாழ்வின் உச்சத்தை தொட்டிருக்க வேண்டும். உன் பிடிவாத குணம், முரட்டு சுபாவம் ஆகியவை நிம்மதியற்ற வாழ்வை உனக்கு தந்துவிட்டது. சொர்க்கத்தை உருவாக்க நினைத்த நீ சந்தர்ப்பவாத குணத்தால் ஒரு நரகத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறாய். அதை நினைத்து என் மனம் பதைக்கிறது. கெட்டவர்கள் கெடுபலனை அனுபவிப்பார்கள். ஆனால் நல்லவர்களாகிய நீங்களும்
கெடுபலன்களை அனுபவிப்பது ஏன்? இந்த வாழும் காலத்தில் ஒவ்வொரு நாளையும் ரசித்து அனுபவிக்க கற்றுக்கொள். கவலைகளை தூக்கி எறி. எதை எடுத்துக்கொண்டு போகிறோம் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள். எதையும் என் போக்கில் விடு. சிந்தனையை என் பக்கம் திருப்பு. செய்ய வேண்டிய கடமைகளை மனநிறைவோடு செய். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இதுவரை நான் எதிர்பார்த்தது எதுவும் எனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு கவலை இல்லை. எனக்கு நான் எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒன்றை என் தந்தை தருவார், என் அன்னை தருவார் என்று நீ இருக்கிறாயே, உன்னை நான் எப்படி மறப்பேன்? நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன். இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றேன். ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீது நீ வெறுப்பு காட்டுகிறாய். நீ என்னை பற்றி நினைத்து கொண்டு இருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய்? அப்படிப்பட்ட நீயா என்று இந்த நிலைமையில் இருப்பது? உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும்? என் மனம் உடைகிறது குழந்தையே. சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள், சமநிலைப்படுத்து, பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன். ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை. நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன். நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை. உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன். நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்த்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய். ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய். கவலைப்படாதே, உன்னோடு நான் இருக்கின்றேன். உன்னை எந்த தீமையும் தீண்டவிடாமல் நான் பார்த்து கொள்வேன். என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மனக்கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே. கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும். என்னுடைய பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் பல நிகழ்வுகள் நடக்கும். எல்லாமே கழுத்தை பிடித்து நெரிப்பது போல இருக்கும். அதை கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியோடு இருந்து நம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும். என் பேரில் உன் பளுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் என உறுதியளித்துள்ளேன். நான் இருக்க பயம் எதற்கு என்ற நான் என்னை நம்புகிறவன் என் வார்த்தையின் மேல் நம்பிக்கையை வைத்து தன் கவலையை விட்டுவிட வேண்டும். நான் வணங்கும் தெய்வத்தின் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது. இனிமேல் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஒருவேளை பார்க்காமல் போனாலும் கவலைப்பட வேண்டியது நான் அல்ல, என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர், நான் அல்ல என்ற உண்மையை நீ உணர வேண்டும். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீண்ட நாட்களான உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது. தயாராக இரு. நம்பிக்கையை இழந்து விடாதே. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. இதோ இந்த விடியல் உனக்காக காத்திருக்கின்றது. உன் எண்ணங்கள், விருப்பங்கள் நிறைவேறி நீ நினைத்தது நடக்கப் போகிறது. இந்த தகவலை உன்னிடம் சொல்வதற்காக நான் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்து கொண்டு காலம் போக்கினேன். என் அருள் அவரவர் செயலுக்கேற்ப செயல்படுவதை பார்த்து தெரிந்து கொள்ள என்னருகில் விரைந்து வா. என் அன்பு குழந்தையே, நான் இன்னும் விழித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் பிரச்சனையை நினைத்து உறங்காமலேயே நீ காலம் கழித்தாய். உன் பிரச்சனைகள் எத்தனை பெரிதாய் இருந்தால் என்ன? என் கைத்தடி அதை நொறுக்கி போடும். உன் கண்ணீர் எவ்வளவு ஆழமாக இருந்தால் என்ன? என் கரங்கள் அதை துடைத்து உன் முகத்தில் மகிழ்ச்சியை முகிழச் செய்யும். காலம் போடும் கணக்கை நினைத்து நீ குழம்பிக் கொள்ளாதே, பயம் கொள்ளாதே என் குழந்தையே. நல்ல கணக்குத்தான் நான் உனக்காக எழுதி வைத்திருக்கின்றேன். உனக்கு விரைவில் அது புரிய வரும். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய். ஒரு முடிவு இல்லாமல், கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. உன்னை வழிநடத்தி நான் அழைத்துச் செல்வேன். அப்படியே உனது பிள்ளைகளையும் நான் வழி நடத்துவேன். எத்தனை ஜென்மங்களானாலும் தொடர்ந்து வழி நடத்துவேன் என் குழந்தையே. இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு. உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றியமைத்து பல வருடங்கள் ஆகிறது.
இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப்போகிறேன். நோயற்ற வாழ்வு வழங்கப் போகின்றேன். விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் என் குழந்தையே. முழு கவனத்தையும் உன் அன்னையான என் மீது திருப்பு. நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும். தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய். அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை அறிந்து கொள். இப்படி ஏற்கனவே என்னுடைய அருளை பெற்றவர்களின் வாயிலிருந்து அடிக்கடி என்னுடைய அற்புதங்களை படித்து தெரிந்து கொண்டு உற்சாகத்தில் துள்ளி குதித்து காத்து கொண்டு இரு. நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை தினமும் பல வேளைகளுக்கு நடுவில் சற்றே மறந்திருந்த வேளையில் நீ என்னை சற்றும் நினைக்காத நேரத்தில் அவ்வப்போது யாராவது உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பேசுகிறார்களா? அல்லது உன் கண்களுக்கு திடீரென்று உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் என் வாசகங்களோடு கூடிய என்னுடைய உருவப்படம் அவ்வப்போது தெரிகிறதா? அப்படியானால் நீ விரும்பிய விஷயங்கள் யாவும் ஒன்றன் பின் ஒன்றாக விரைவில் உனக்கு நான் நடத்தி வைக்கப் போகிறேன் என்று அர்த்தம். அதை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியாக இரு. பெற்றுக்கொண்டவுடன் என்னை பார்க்க நீ மகிழ்ச்சியோடு விரைந்து வா. உன்னுடைய வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறப்போகிறது. உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது. நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் அரங்கேறப் போகிறது. நான் இன்றும் உனக்காக உயிரோடு இருக்கிறேன். நீ என்ன வேண்டுகிறாயோ அதையெல்லாம் நிறைவேற்றி உன் கண்கண்ட தெய்வமாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் பக்தனை நான் ஒருபோதும் கைவிட்டது இல்லை என் குழந்தையே. இந்த வினாடி கூட நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். என்னை நான் வெளிப்படுத்தி கொள்ளும் விதங்களிலிருந்து இதை நீ உணரலாம். கோபத்தையும் எரிச்சலையும் விடு. நீ விரைவில் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய். அதற்கு உன் அன்னை நான் பொறுப்பு. உனக்கு நான் ஆசீர்வதித்தது போல விரைவில் எல்லாம் கிடைக்கும். அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி விரைவில் செய்ய வைப்பேன் என் குழந்தையே. உனக்கு உதவி செய்வதற்காக நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன். அவர் மீது சந்தேகம் படாதே என் குழந்தையே. அவர்களை அடையாளம் காண உன் அன்னை வராகித்தாயான நான் வழி செய்கின்றேன். உன் நிலைமையை பற்றி நீ கவலைப்படாதே. இந்த வாழ்க்கையை நீ வாழ பலவற்றை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். அதை நினைத்து அச்சமோ தயக்கமோ கொண்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை. என் நாமத்தை ஜபித்து அன்றாட விஷயங்களை நீ எதிர்கொள். அதில் வரும் இடர்பாடுகளை என்னிடம் விட்டுவிடு. ஒவ்வொரு நாளையும் உற்சாகமாக தொடங்க முயற்சி செய். உன் மனதில் நான் இருக்கும் வரை எதுவும் தவறாக போகாது. இது உன் வாழ்க்கை. ஆனாலும் துணையாக உன் அன்னையான நான் இருப்பேன். இங்கு வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது. வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது. இதையே தாத்தா பாட்டி அம்மா அப்பாவே அதே உருவ அமைப்போடு திரும்ப பிள்ளைகளாக பிறந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் பெயரை நீங்கள் எல்லோருக்கும் வைத்து வருகிறீர்கள். மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்களால் தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும். ஆனால் ஒரு நெருப்பு உன்னை சுட்டுவிட்டால் நீ நெருப்பின் மீது பழி சுமத்துவது இல்லை. உன்னுடைய கவனக்குறைவோ அல்லது பிறர் வேலை உன்னுடைய கெட்ட நேரம் என்று நினைக்கிறாய். நன்கு யோசித்து பார்த்தால் நன்றும் தீதும் பிறர் செய்து வாராய் என்பதும் நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள்தான் என்பதும் நாம் முந்தைய பிறவியில் செய்ததே நமக்கு திரும்ப அந்த கருவிகளின் வடிவில் வருகிறது என்றும் உனக்கு புலப்படும். உன் துன்பத்தை நீயே பெருமளவு உனக்கு நல்ல காலம் வரும் வரையில் குறைத்து கொள்வாய். எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது.
இறைவனே குரு வடிவில் வருவதால் அவரை நீங்கள் சரணடையும் போது இறைவனால் படைக்கப்பட்ட நீங்களே பிறர் குற்றங்களை மன்னிக்கும் போது உங்களுடைய பெரும்பாலான குற்றங்கள் உங்களுக்கும் மன்னிக்கப்படும். எதிர்காலத்திலும் நீங்கள் குற்றமேதும் செய்யாமல் நல்லவைகளையே செய்யும்படி இறைவனால் பார்த்து கொள்ளப்படும். என்னை நீங்கள் இறை வடிவத்தில் உள்ள குருவாக கருதி என்னை இறுக பற்றினால் மேலே சொன்ன வாழ்க்கையின் பொருளை உங்களுக்கு உணர்த்தி உங்களை பொறுமையாக இருக்க வைத்து நாம ஜபம் ஜெபிக்க வைத்து எதையும் நீங்கள் அனுபவிப்பது முழுவதும் தெரியாமல் என் அருளால் உங்கள் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல் ஆக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது என்றபடி மட்டும் உங்களை அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒவ்வொருவராக உங்களை விரைவில் வெளியில் வர வைத்து உங்கள் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் நிறைவேற்ற செய்வேன். என்னை நம்பு, உன் அன்னையான என்னை நம்பு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? எல்லாமே இழுபறியாகவே நடக்கிறது. மற்றவர்களுக்கு சுலபமாக கிடைப்பது கூட எனக்கு மட்டும் ஏன் போராடினால்தான் கிடைக்கிறது? இப்படி சலித்து கொள்ளும் என் இனிய பக்தனே, நீ என் சிறப்பு குழந்தை. காலமறிந்து தேவையறிந்து நான் உனக்கு நிச்சயம் அதை தருவேன். அது நீ கேட்டதை விட மிக சிறப்பானதாக இருக்கும் என் தங்கமே. ஒருவன் காண்பது என்னை மட்டுமே. இருந்தாலும் என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதோடு என்னை நாடி என்னிடமே நிலைத்திருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை. இருந்தாலும் அவனது நியாயமான உலகாதாய கோரிக்கைகளையும் அவனது விதிரேகைகளை மாற்றியமைத்து எந்த சோதனையையும் தாங்கிக் கொள்ளும் தைரியத்தையும் பொறுமையையும் நம்பிக்கையையும் கொடுத்து நிறைவேற்றிவிட்டுதான் பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் என்பது நிலையற்றது என்றும் தாய் தந்தை மகன் யாவரும் உண்மையில் நம்முடையவர்கள் அல்ல என்றும் தனியாகவே வந்தோம், தனியாகத்தான் இந்த உலகை விட்டு செல்ல வேண்டும் என்றும் அறிய வைப்பேன். நீ அந்த தைரியத்தையும் பொறுமையையும் நம்பிக்கையையும் இப்போது பெற்றுவிட்டாய். நீ கண்ட கனவு வெகு விரைவில் நனவாகப் போகிறது. உன் பிரார்த்தனை பலிக்கப் போகிறது. நீயே உன் வாயால் வெகு விரைவில் கூறுவாய், அன்னையே, நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று. உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்து உள்ளது. அதை உன்னிலிருந்தே வெளியே கொண்டு வா. கடவுளின் கரம் உன் கண்ணுக்கு தெரியாமல் உன்னை பிடித்து கொண்டு இருக்கிறது. தைரியத்தை வரவழைத்துக்கொள் என் தங்கமே. வாழ்க்கையில் பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. என்னால் முடியவில்லை என்கிறாயா? உனது மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்துவிடு. நான் தான் செய்கின்றேன், நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்ற எண்ணம் வருவதை தவிர்த்து நல்லதோ கெட்டதோ அவர் செய்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்று இரு. பாரத்தை என் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு. தன் பக்தர்களை கஷ்டங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட நான் உன் கையை பலமாக பிடித்து கொண்டு அழைத்துச் செல்வேன். பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான். அவனோடு கைகோர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக உன் அன்னையான நான் நிற்கின்றேன். உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கு எடுக்கின்றேன். உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு.